திருப்பத்தூர் ஏபிஎஸ்சி கல்லூரியிலாம் கத்திரிக்காய் வாங்கிக்காம, ஏன்னா மேனேஜர் ஒரு பலசர கடை வச்சிருக்காரு. சார் சம்பளம் உனக்கு 350 ரூபா சம்பளம், 200 ரூபா கவரில் இருக்கு, மிச்சம் 150 ரூபா காய்கறி வாங்கிக்க. அவருக்கு லாபம், டபுள் லாபம். சம்பளம் கிடைக்குது, கல்யாணம் ஆனது சந்தோஷம். நமக்கு ஒருத்தன் பொண்ணு கொடுத்தான் பாருங்க, நமக்கு ஒருத்தன் பொண்ணு கொடுத்தாங்கிறத விட நம்மளை நம்பி ஒருத்தி வந்தா பாருங்க, பெரிய சந்தோஷம் இல்லை அதெல்லாம். அது ஒரு பெரிய சந்தோஷம். முதல் குழந்தை பிறந்தது சந்தோஷம், அந்த குழந்தை முதல்ல அந்த கன்னத்துல முத்தம் கொடுத்தது சந்தோஷம். இப்படி எத்தனையோ சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன். ஆனா 78 வயசுல ஒரு உச்சபட்சமான சந்தோஷம் என்றால், நண்பர்களை மனம் திறந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு பெல் ஹோட்டலில் நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷம். ஏன்னா சாப்பிட்டு இந்த தம்பி வந்து அந்த தம்பி அந்த தம்பி சுத்தி வந்து உட்காந்து, சார் சார் அவங்க மட்டும் படிச்ச சார் 84 85ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்ப நான் பாடம் நடத்தியிருக்கேங்கிறது உண்மையாக அந்த கவனிக்க இல்லைன்னா உங்கள்கிட்ட படிச்சேன்னு சொல்லுவானா, படிச்சேன் சார், எப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கியா, அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணிடலாம் சார், இன்ஸ்பைட் ஆஃப் யூ நான் பாஸ் ஆனேன் சார். எப்படி இன்ஸ்பைட் ஆஃப் யூ அப்படின்னு என்னதான், அவனை நீ சொல்லி கொடுத்து நான் பாஸ் ஆனேன் சார். ஒரு ஆசிரியனுக்கு ஆகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, அவனிடத்திலே படித்த மாணவர்கள் மிக நல்ல நல்ல நிலைமைகளில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதும், அந்த மாணவர்களை சந்திப்பதும். இவர் ஸ்டேட் பேங்க்ல இருந்த மேனேஜரா இருந்தேன், ரிட்டையர் ஆனேன், அவரு டாக்டரா இருந்தேன், இவர் ஆடிட்டரா இருந்தேன். அவ்வளவு பெரிய சந்தோஷம் சார். மனுஷன் வேற வேற எந்த தொழிலுக்கும் கிடைக்காது சார் இந்த சந்தோஷம். ஆசிரியர் தொழிலுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எந்த தொழிலுக்கும் கிடைக்காது. தாசில்தாருக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? துட்டு கிடைக்கும். எவனையா தாசில்தாரா இருக்கிற போது அவருக்கு கீழே வேலை பார்த்த எந்த கிளார்க்காவது 15 வருஷம் கழிச்சு வந்து, நான் உங்கள்கிட்ட கிளார்க்கா இருந்தேன் சார் சொல்லுவேனா? பார்த்தா கேட்பான், இன்னுமா இருக்க? அந்த கிளார்க் தாசில்தாரை பார்த்தா என்ன கேட்பான், இன்னும் இருக்கீங்களா சார்? கலெக்டருக்கு கூட கிடைக்காது, சீஃப் மினிஸ்டர் கூட கிடைக்காது சந்தோஷம். சீஃப் மினிஸ்டர் என்ன சார் 5 வருஷம் தானே, இப்பவே அவரு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்கிறாங்க, திடீர்னு எதையாவது பேசுறாங்க, திடீர்னு எதையாவது சொல்றாங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. எங்கள் கட்சியில் 8 கோடி பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு 8 கோடி உறுப்பினர்கள் இருக்காருன்னா ஒரு ஆள். தமிழ்நாட்டு ஜனத்தொகை அவ்வளவு கிடையாது, 8 கோடி பேர். அப்ப 8 கோடி பேர் உன் கட்சிக்கு ஓட்டு போட்டா 40 தொகுதி இல்ல 400 தொகுதி ஜெயிக்கலாம்டா. உலர்றாங்க எவனுக்கு இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் ஆசிரியர். அதனால எனக்கு எக்கச்சக்கமான மகிழ்ச்சியோட நான் இருக்கிறேன். இல்லைன்னா விழுப்புரத்திலிருந்து காலையில 7:15 கிளம்பி 1:15 2:15 மணிக்கு வந்து இங்க இறங்கி எவ்வளவு உடம்பு களைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? யோசிச்சு பாருங்க சார். 78 வயசு உள்ள ஒரு மனுஷனுக்கு ஏறத்தாழ ஒரு 250-300 கிலோமீட்டர் கார்ல வந்து இறங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இறங்கின உடனே சாப்பாட்ட உடனே ட்ரெஸ் மாத்திட்டு ஓடியாந்தாச்சு. இப்ப என் உடம்பு எவ்வளவு களைப்பா இருக்கும். ஆனா என் பேச்சுல அந்த களைப்பு தெரியுதா? ஏன்? யாரு காரணம்? நீங்க தான். சந்தோஷம் சார். நான் ஓட்ட படிச்சேன் சார். நான் உங்ககிட்ட படிச்சேன் சார். 50 நிமிஷம் ஏதோ உலகத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லுவீங்க சார்.
கடைசி 10 நிமிஷம் பாடம் நடத்துவீங்க சார், பாராட்டுறாங்களா? என்ன செய்யறாங்களே, பாராட்டுறானா? அப்படித்தான் சில நேரத்துல. அன்னைக்கு ஒரு நாள் கோயம்புத்தூர்ல எங்கேயோ பேசிட்டு இருக்கல, பேசி முடிச்சு இறங்கணும்னு சார் சூப்பரா பேசுறீங்க சார், தமிழ்நாட்டில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை சார். நமக்கு அப்படியே எப்பவுமே மனுஷனுக்கு வந்து என்னன்னா, யாராவது புகழ்ந்தா அப்படியே கிச்சு 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 கிச்சுன்னு அந்த புகழுக்கு மயங்காம ஒருத்தன் இருந்தானா அவன் ஞானி, புகழுக்கு மயங்கினா அவன் மனுஷன். சொல்றான் பிரமாமா பேசுறீங்க சார். எனக்கு தெரிய சார், சுதந்திர போராட்ட காலத்துல சில்வர் டங்டு சீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார் சார். உங்கள் மாதிரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் பிரமாதமா பேசுவார் சார். அவர் போய் சேர்ந்துட்டார் சார். நம்ம அதுக்கப்புறம் சார் காமராஜருடைய குருவா இருந்தார் பார்த்தீங்களா, தீரர் சத்தியமூர்த்தி. தமிழ் பேசினாலும் சரி, இங்கிலீஷ் பேசினாலும் சரி அப்படி பேசுவார். அவரும் இல்லை சார். அதுக்கப்புறம் CN அண்ணாதுரை தமிழ் இங்கிலீஷ் பிரமாதமா நல்லா. அப்புறம் தேடி தேடி பார்த்தேன் சார், நீங்க தான் இருக்கிறீங்க. அடுத்து சீட்டு தான் கிளிய போகும், பாராட்டுறாங்க. புரியுதுங்களா? சரிதான். இப்ப தலைப்புக்குள்ள வந்துடும். தலைப்பே இல்லாம பேசினா கிளாஸ் மாதிரி ஆயிடும். இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. பாடம்ங்கிறது என்ன, பாடம் நடத்துறதுங்கிறது என்ன? வந்தவொன்ன புஸ்தகத்தை திறந்து கட 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 கடன் வாசிச்சு அர்த்தம் சொல்லிட்டு போறது பேரு பாடம் நடத்துறது கிடையாது. நான் இப்ப இந்த தம்பி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றார், வாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு இவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா இவருக்கு பக்க பலமா நான் இருக்கணும். இவரை இழுத்துக்கிட்டு நான் விடக்கூடாது. அவருக்கே உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போய் சொல்லியிருக்காரு. இவரை குப்புற தள்ளி அவர் மேல நான் விழுந்து, ஏன்னா அவரை விட நான் சீக்காளி. இவரை நடத்தி கூட்டிட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு பக்கபலமா, இவருக்கு ஆதரவா, இவருக்கு ஆறுதலா, இவருக்கு ஊக்கமா, உறுதுணையா இருந்தா தானே நடத்துறது. பாடம் நடத்துறதுன்னா அதுதான். நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, புத்தகத்தை கஷ்டப்பட்டு திறக்கிறது. டேக் த தேர்ட் லெசன். அவன் எந்திரிச்சு, சார் 4th லெசனுக்கு முந்தினதா சார்? Stupid. Who sir? Stupid. அப்படின்னா அவன் who sir? Idiot. Same person sir. செத்தாமே. சார் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காம இலக்கியம் எப்படி சார் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனாலதான் நான் 40 நிமிடம் வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் கனெக்டடா அந்த பாடத்துல இருந்து 2 பாயிண்ட். என்கிட்ட படிச்ச பையன் பூரா இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருக்கான். பாடம் நடத்தாம எப்படி பாஸ் ஆகலாம்? புரியுதா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இதை வச்சே தலைப்பு வருவோம். பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர் வேணும். வீரர் தலைப்புக்குள்ள ஒன்றும் இல்லை. பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர் வேணும். அவர் பிறர். படிக்கிறதுக்கு ஒரு மைல் கல்லு இந்த ஊரு இத்தனை மைல்ல இருக்குன்னு தான் காட்டுமே ஒழிய கூடவே வராது. கூட வருமா? தென்காசி 85 கிலோமீட்டர்னு ஒரு மைல் கல் எழுதியிருக்கு. அதுக்கிட்டே நிற்கிறோம். என்ன மாப்பிள்ள போகையிலே இங்கே நின்ன
1 மணி நேரம் கழிச்சு வர்றேன், இங்கேயே நிற்கிறிய? தென்காசி போகணும் சார். இங்கேயே என்ன எப்படி போவ? அதான் சொல்லுதுல 50 கிலோமீட்டர்னா எது ரயில்கள். அப்போ வாழ்க்கைங்கிறது நம்ம கையிலே இருக்கு, பிறர் கையிலே இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நானும் காரணம், பிறரும் காரணம். என்னோட போக்குவரத்து, என்னோட பொழுதுபோக்கு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி. தக்காளி வாங்க போனோம்னா நானும் பொறுப்பு, அவரும் பொறுப்பு. நான் இல்லாம அவை இல்லை, அவை இல்லாம நான் இல்லை. அதனாலதான் மனிதன் ஒரு சமூக விலங்குனாங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். சமூக விலங்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிறர் இல்லாம அவனால் வாழ முடியாது. ஆனா குதிரையை தண்ணி தொட்டி வரைக்கும் தான் கூட்டிட்டு போக முடியும். குதிரைய தண்ணி தொட்டி வரைக்கும் தான் கூட்டிட்டு போக முடியும். தண்ணி குடிக்க வேண்டியது யாரு? குதிரை தானே குடிக்கணும். அதுதான் இப்ப பேச போறோம். தண்ணி தொட்டி வரைக்கும் கூட்டிட்டு போறது முக்கியமா இல்ல தண்ணி குடிக்கிறது முக்கியமா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா? வாழ்க்கைனா சார், இதை இப்படி சிம்பிளா சொல்லுமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. சினிமா பாட்டு. பாசிட்டிவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் நாம தான் காரணமா அல்லது பிறர் காரணம்? நம்ம சாதிச்ச சாதனைகள்லாம், இவர் டாக்டரா இருக்கிறாங்கன்னா இவராவா டாக்டர்? பிறக்கையிலேயே டாக்டரா இவர்? இவர் ஸ்டேட் பேங்க்ல அபிஷியலா இருந்தாருன்னா ஸ்டேட் பேங்க்லயே பிறந்தாரு. நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் நாம காரணமா அல்லது அடுத்தவங்க காரணமா? ஒரு கேள்வி. அது அப்படியே பாசிட்டிவா விடாம நெகட்டிவா, நாம படுற அல்லலுக்கெல்லாம் நாம தான் காரணமா அல்லது மற்றவங்க காரணமா? ஏன்னா அல்லலையே சேர்த்தா தான் வாழ்க்கை. மறுபடியும் சொல்றேன், துன்பத்தையும் சேர்த்தாதான் வாழ்க்கை, நுரையையும் சேர்த்தாதான் கடல். நுரைய ஒதுக்கிட்டு கடல்னு சொல்ல முடியாது, நுரையையும் சேர்த்தாதான் கடல். அதுல நாம படுற சந்தோஷங்களுக்கும் சங்கடங்களுக்கும் நாம தான் காரணமா அல்லது மற்றவங்க காரணமா? நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? இந்த தலைப்பை கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் காங்கிரஸ் பார்ட்டியில இருக்காரு. சார், இந்த தலைப்பு எங்க கட்சிக்கான தலைப்பு சார். நாசமா போறோம், கையின்னு வரணும். நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? காங்கிரஸ் டாபிக் தான். அடுத்த தெருல பாஜக காரன் வந்தாருக்கும். அவன் வந்துட்டு, ப்ரொஃபசர், அடுத்த பட்டிமன்றம் நம்ம வாழ்க்கை நம்ம தாமரை இல்லையா, அடுத்தவங்கள்ட்ட இருக்க தாமரை இல்லையா? சார், செல்ஃப் டிபெண்டா இது? அதாவது இஸ் மேன் இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட்? இதுதான் அந்த டாபிக். அவ்வளவுதான். இஸ் மேன் இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட்? இவ்வளவுதான் டாபிக். இதுதான். ஏன் அப்பப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அப்படின்னா, எனக்கு மறந்துடக்கூடாதுன்னு. என்ன பேசவே இல்லை. என்ன டைப் பழகிட்டு, டைப் ரைட்டிங் பழகிட்டா 6 வருஷம் டைப் படிக்கலாம் மறந்து. இப்போ ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இங்கிலீஷ் பேச்சு. வேற யார்கிட்ட பேச? என் ஒய்ஃப்கிட்ட பேச முடியுமா? டார்லிங், would you please give me a cup of coffee? பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க லூஸ். கண்டக்டர்கிட்ட பேச முடியுமா? கண்டக்டர், I want to go to தென்காசி, would you please give me a ticket? அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு நீ நக்கல் அடிக்கிற. தெரிஞ்சவங்க, அது மாணவர்கள். இப்போ மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான். ரொம்ப
நீங்கள அப்பப்போ அசர்டைன் பண்ணணும். அதனால இஸ் மேன் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட்? நம் வாழ்க்கை நம் கையிலா? இப்ப இந்த பட்டிமன்றத்தோட வெற்றி என்ன தெரியுமா? இந்த பட்டிமன்றமே பேச ஆரம்பிக்கல, ஆனா வெற்றி இருக்கு, வெற்றி ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா? எல்லாரும் 50 வயசு தாண்டவங்க. இங்க இருக்கிற எனக்கு 78னா உங்க எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேலதான் இருக்கும். 55 above 55 வச்சுக்கோங்களேன். above 55 ஆன பிறகு இவ்வளவு கலகலன்னு உங்களால சிரிக்க முடியுதுன்னா you are perfectly healthy and happy. இல்லைன்னா ஜோக் அடிச்சோம். ஏன்னா வயிற்று அடி வயிற்றுல வலிச்சுக்கிட்டு இருக்கல ஜோக் அடிச்சோம்னா அல்சர் பெயின்ல இருந்து மாப்பிள்ள ஒரு ஜோக் சொல்லுவா, செத்து போடுறான் செத்து போடுறான். நானே வயிறு வலிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கலகலன்னு சிரிக்கிறீங்க, நான் கலகலன்னு பேசுறேன்னா 78 வயசுல நானும் ஆரோக்கியமா இருக்கிறேன். 50-60 வயசுல நீங்களும் ஆரோக்கியமா இருக்கீங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு அவங்களுக்கு பேச சொல்லிடுறேன். இந்த உடம்ப நான் உள்ள நுழையில ஒரு ஐயா பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னாங்க, டாக்டர் சொல்லிட்டு இருந்தார், உடல் நலத்தை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன நினைக்கிறான், இந்த உடம்பு அவனோட ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறான். நீங்க செய்தியா சொல்றேன், ஹியூமன் பாடி இஸ் நாட் எ பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஹியூமன் பாடி இஸ் எ சோசியல் ப்ராப்பர்ட்டி. இதை விளக்குனா தான் விளக்கும். இந்த உடம்பு சமூக சொத்து. ராமச்சந்திரன் அப்படிங்கிற உடம்பு, இந்த உடம்பு இருக்குல்ல, இது சமூக சொத்து. இதை நான் கெட்ட பழக்கங்களால், அதிக உணவால், அதிக உறக்கத்தால் கெடுத்து கொண்டால் சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால இது என்னடா தண்ணி அடிக்கிற, என் உடம்பு நான் என் இஷ்டத்துக்கு கெடுத்துக்குவேன். அப்படி கெடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் சமூக சொத்து. டாக்டரா இருக்கிறாங்கன்னா சமூக சொத்து, ஆடிட்டரா இருக்கிறாங்கன்னா சமூக சொத்து, டீச்சரா இருக்கிறாங்கன்னா சமூக சொத்து, போலீஸ்காரராக இருக்கிறாங்கன்னா சமூக சொத்து, உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கிறாருன்னா அவருடைய உடம்பு சமூக சொத்து. அவர் ஆரோக்கியமா இருந்தா தான் கேட்பாரு. ஆரோக்கியமா இருந்தா தான் அவர் நீதி வழங்குற போது கேட்பாரு. என்ன கேட்பாரு? எதையோ கேட்கிறாரு. எதுக்காக? ஆரோக்கியமா இருக்குது. நல்லா கேட்பாரு. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாலியல் வன்முறை நடந்து விட்டது என்பதனால் மணிப்பூரில் நடந்த பாலியல் வன்முறையை நியாயப்படுத்த முடியுமான்னு ஒரு நீதிபதி கேட்கிறான்னா, he is mentally healthy and physically healthy. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நல்லா மெயின்டைன் யுவர் ஹெல்த். மெயின்டைன் யுவர் ஹெல்த். இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அது இதெல்லாம் இருந்தா விட்டுருங்க. அது எனக்கு ஒரு விளங்காத ஒரு விஷயம். இந்த டாஸ்மாக் கடை வாசல்ல மது, ஒவ்வொரு கடையிலையும் எழுதியிருக்கான் சார், மது உடலுக்கு, உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. எங்க எழுதி வச்சிருக்கான் சார்? எந்த தாயாவது, இப்ப நீங்க நம்மலாம் தாய், எந்த தாயாவது மகனை தூக்கி மடியில வச்சு இது விஷம், இதை குடிச்சா என் புள்ள செத்து போகும், ஆனாலும் கொடுப்பேன், இது என்ன, இது விஷம், இதை குடிச்சா என் புள்ள செத்து போகும், ஆனாலும் நானே கொடுப்பேன். பாவிகளா, நாட்டுக்கு கேடுன்னு எழுதி வச்சுட்டு நாடே வித்தா எப்படிப்பா? நாட்டுக்கு கேடுன்னு உடலுக்கு, உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. மற்ற மூணையும் விட்டுருங்க. உடம்பு நாசமா போட்டும், உயிர் நாசமா போட்டும், வீடு நாசமா போட்டும்,
நாட்டுக்கு கேடு நீயே எழுதி வச்சுட்டு நீயே வித்தா கேட்டோம்னா ஆட்டோல வந்து அடிப்பாங்க. இது ஒரு பெல் ஹோட்டலுக்குள்ள ஒரு உள்ளடங்கின அறை, நீங்க அப்பப்ப மறந்துடுவீங்க. அந்த நம்பிக்கையில சொன்னீங்க. 6 பேர், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க, இல்லை எழுதி கொடுங்க, பேர் எழுதி கொடுத்தா நான் கூப்பிட முடியும். இந்த பக்கம் தம்பி யாராவது ஒரு ஆள் பேசணும். யார் பேசுற? பேர் என்ன? சுகந்தி மேடம். சுகந்தி டீச்சர், அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு டீச்சர். அது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறத விட இந்த நர்சரி ஸ்கூல்ல டீச்சராக இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால் நான் என்னை மாதிரி 40 நிமிஷம் பேசிட்டு 10 நிமிஷம் அங்கே எல்லா நேரமும் சேட்டை பண்ணிட்டு சுகந்தி டீச்சர் அவங்க பேசணுங்களா? அவங்கள ஆர்வம் பேச வாழ்க்கை நம் கையிலே என்கிற அந்த அருமையான தலைப்பிலே புதிமிஷ் வாங்க. நம் கையில், அதாவது நான் தான் என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுவேன். நின்று பேசுறீங்களா உட்கார்ந்து பேசுறீங்க? அங்க நின்று பேசுறீங்களா? அனைவருக்கும் மதிய வணக்கம். தூங்குற நேரத்துல உங்களை எல்லாரையும் இப்படி உட்கார வச்சிருக்கோமேங்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன, எங்க குழுவில் உள்ளவங்க எல்லாரும் உங்களை இந்த நேரத்துல தூங்க விடாம எப்படி முழிச்சிருக்க வைக்கலாம், இன்னைக்கு ஒரு நாளாவது சாப்பிட்டு தூங்காம விழித்திருந்து என்ன சொல்றவங்கிறத கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ட பிறகு இந்த பட்டிமன்றத்தை எங்க அணி தலைவர் மிஸ்டர் கிரிதரன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்டு பார்த்தாங்க நிறைய பேர், சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி பட்டிமன்றம் வச்சா நாங்கெல்லாம் தூங்கிடுவோமே அப்படின்னு. ஆனா அதுக்கு அவர் சொன்னாரு, தூங்க வைக்கிறவங்க நாங்க பேச கூப்பிடல, உங்களை எல்லாரும் விழிக்க வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர் வர சொல்லியிருந்தாங்க. அவர் இப்பயே உங்களை எல்லாரும் விழிக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எல்லாரும் யாரும் தூங்கலைல? யாரும் தூங்கிட்டீங்களா? தூங்கலமா? தூங்கி இருந்தா சபையில இவ்வளவு சிரிப்பு சத்தம் வருமா? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க இவ்வளவு சிரிப்பு சத்தம் வந்துன்னா அது வேற மாதிரி. அதனால எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைப்பு வந்து நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை வந்து இந்த தலைப்பு வந்து நீ தான் பேசணும்னு அன்னைக்கே சொன்னாங்க. ஆனா நான் வந்து அதை பெருசா நினைக்கல, சார் இருக்காங்கிற ஒரு தைரியத்துல அப்படியே வந்துட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு எந்த குறிப்பும் சாரும் தரல. நீ பேசுமா, உன்னால உனக்கு தெரிஞ்சதை நீ பேசுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பேசுறேன். எதுவும் தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதை முதல்ல சொல்லிக்கிறேன். நான் வந்து 25 வருஷமா மழலை பள்ளியில தான் ஆசிரியரா இருக்கேன். என்னை கேட்டாங்க, நீங்க ஏன் பெரிய பிள்ளைங்க, நீ வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்க, பெரிய பிள்ளைங்களுக்குலாம் எடுக்கலாம்ல அப்படின்னு. நான் அதுக்கு சொன்னேன், நான் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பாடம் எடுத்தோம்னு வைங்களேன், அவங்கள்ட்ட கிடைக்கிற சந்தோஷம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பூரா நம்மளுக்கு வந்துடும். காலையில பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் எடுத்தோம்னா, ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, இன்னைக்கு டீச்சர் வரலடா, சந்தோஷம், ஜாலி, கேம்ஸ் பீரியட் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது நான் வரலைன்னா என் பிள்ளைங்க எனக்காக சாமி கும்பிடுவாங்க, எங்க டீச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அது வந்து மறுநாள் அவங்க அம்மா அவங்க அப்பா யாரு கொண்டு வந்து விடுறாங்களோ அவங்க வந்து கேட்பாங்க, என்ன மிஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என் மக சாமி கும்பிட சொன்னா எங்க மிஸ்ஸுக்கு நல்லா குணமாயிருட்டோம்னு. இது மாதிரி எந்த ஆசிரியருக்காவது கிடைக்குமா?
கிடைக்காது. மழலைப்பள்ளி ஆசிரியருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பை நான் இன்னமும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த தலைப்பு என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு, அதை நானே எடுத்துக்கிட்டேன். இன்னும் என்ன சொல்றதுன்னா, ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிடுமே. அந்த பாட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு பூக்களும் சொல்லிடுமே, வாழ்வென்றால் போராடும் ஒரு போர்க்களமே. நம்பிக்கை என்பது நம் வாழ்வில். அந்த நம்பிக்கையோட தான் இன்னும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பேருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னு புரியல. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் 50 வயசு 52 வயசு வரைக்கும் பிஎட் முடிக்கல. எங்க தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆசிரியரா இருக்கணும்னா நீங்க பிஎட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு 52 வயசுக்கு மேலதான் பிஎட் பண்றதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, மிஸ் உங்களுக்கு இந்த வயசுக்கு மேல இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறோம், நீங்க எதுக்கு பிஎட் படிக்க போறீங்க அப்படின்னு. இல்ல, எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஎட் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன். இப்பதான் சமீபத்துல தான் எனக்கு கான்வகேஷன் கொடுத்தாங்க. அந்த தலைவர் சொன்னாங்க, உங்க வயது என்னமா அப்படின்னாங்க. எனக்கு 58 முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவர் அந்த சபையில அவ்வளோ ஒரு பெருமையா, இந்த வயசுலயே நீங்க இவ்வளவு தூரம் சந்தோஷமா வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி படிக்கணும் இல்ல, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்களுக்கு அடிப்படை தகுதி பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதுக்கு எனக்கு உறுதுணையா என்னுடைய கணவர் இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவரை நம்பி நான் வாழத்தான் செஞ்சேன். ஆனாலும் என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அந்த பிஎட்டை முடிச்சேன். இப்ப நான் பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு சிறந்த ஆசிரியர்னு சொல்றது. என்கிட்ட படிச்ச ஒவ்வொரு எத்தனையோ மாணவர்களோ மாணவிகளோ எங்க பார்த்தாலும் டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, எல்லாராக இருக்காங்க. நாங்க அந்த இடத்துல இருந்து ஏணிப்படியா இருந்து அவங்களை ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அதுலயும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் வாழ்க்கை, என் பிள்ளைகளை நான் திறம்பட படிக்க வச்சேன். அதனால அந்த நம்பிக்கை, நான் அவங்களுக்கு கொடுத்த அடிப்படை தகுதி, அவங்க இன்னைக்கு பல இடத்துல முன்னேறி இருக்காங்க. ஒரு குழந்தை அன்னைக்கு கோயில பார்த்து என்ன சொல்லுது, மிஸ் நீங்க அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது தான் மிஸ், இன்னைக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு எங்க சீனியர் ஆபீசர் என்னையதான் எல்லாத்தையும் எழுத சொல்றாரு அப்படின்னு. அன்னைக்கு நீங்க கொடுத்ததுதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெருமையா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கைய நம்பிக்கையோட நம்ம எல்லா இடத்துலையும், அப்துல் கலாம் இருந்தாரு, ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, எல்லாரும் அவருடைய நம்பிக்கையில தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட் வந்திருக்காங்க. அதே மாதிரி நாம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கைய நம்பிக்கையோட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்பயுமே வெற்றி நிச்சயம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, எப்பவுமே முதல் பேச்சாளரா பேசுறது கஷ்டம். ஏன்னா ஒரு கிரிக்கெட்ல கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பவுலர் எப்படி, பிச் எப்படி தெரியாது. 4 பேர் விளையாண்ட பிறகு போற போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு முதல் ஆளா இறங்குற போது இருக்காது. ஆனால் சுகந்தி மேடம் பிரமாதமா பேசிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்குது. எனக்கு என்ன, ஒரு ஆஸ் ஏ டீச்சர் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மேடம் சுகந்தி. ஏன்னா நான் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னா, அதனால ஒரு நல்ல டீச்சருக்கு ஒரு நல்ல டீச்சரை பிடிக்குமா இல்லையா? இதுக்கு கை மட்டும்தான் தட்டணும், சிரிச்சா இல்ல அர்த்தம், சிரிச்சா இல்ல அர்த்தம். ரொம்ப நல்லா பேசுறேன். எனக்கு அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது என்னன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க படிக்கிற குழந்தைங்களாம் சாமி கும்பிட்டாங்கன்னாங்க. அவங்க ஒரு குழந்தையோட அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன மேடம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுலாமே, என் பொண்ணு உங்களுக்காக சாமி கும்பிட சொன்னா அப்படின்னா, அந்த உருக்கமான பிரார்த்தனை அந்த குழந்தைக்கு தேவைப்பட்டது. ஏன்
சுகந்தி மேடம் வந்து அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா போய் பதிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வேற யாரு? அவங்களோட டீச்சிங் எஃபிஷியன்சி, அவங்களுடைய லவ், அந்த குழந்தைங்க மேல அவங்க காட்டின அன்பு, அந்த குழந்தைங்க மேல அவங்க காட்டின அக்கறை, அந்த அன்பும் அக்கறையும் அந்த குழந்தைங்க மத்தியில அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இப்ப மேடம் சுகந்திக்கு பக்கத்துல நின்று இன்னொருத்தர் அன்பு செலுத்துறாருன்னு வைங்க குழந்தை மேல, அந்த குழந்தைங்களுக்கு யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேலதான் பிரியம் போகுமே ஒழிய சுகந்தி மேடத்து மேல வர முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை நம்பிக்கை. அதிலே நம்தான் இருக்கு. நம்பிக்கை தான், பிறப்பிக்கை கிடையாது. இங்கிலீஷ்லயுமே செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். செல்ஃப்னா நான், மை செல்ஃப். ரொம்ப நல்லா சொன்னாங்க. அது பிஎட் 50-55 வயசு வரைக்கும் நான் பிஎட் பாஸ் ஆகல, அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையில பாஸ் ஆனேன். அதுக்கு யார் காரணம்? அந்த அம்மாவோட முயற்சி, விடாமுயற்சி, பெர்சவரன்ஸ். கேரளால ஒரு அம்மா 90 வயசுல பிஹெச்டி முடிச்சிருக்கு. ஒரு சேச்சி 90 வயசுல பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பிரமாதமா. அப்துல் கலாம் ஐயா, நம்ம ஏஆர் ரகுமான், அவங்களாம் அவங்க காலில் தான் நிக்கிறாங்க. பழமொழி என்ன? ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ்ங்கிறது தான். அடுத்தவங்க காலில் நிக்க கூடாது, என் காலில் நிக்கணும், சுயமா நிக்கணும். சுய சம்பாத்தியம்ங்கிறதுல தானே கௌரவம். இவர் சொந்த புறான அடிச்சுட்டேன்னு வைங்க, அதுல எனக்கு கௌரவம் கிடையாது. சுய சம்பாத்தியம், சுய கௌரவம், எல்லாமே சுயம்தான். சூப்பரா பேசியிருக்காங்க. இல்ல பிறர் கையில தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டார் கார்த்தீஸ்வரன் சார், அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, அவர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கரா இருந்தவர் வந்து பிறர் கையில் தான் பேசணும். நம் கையிலேன்னு பேசினா பேங்க் இருக்காது. நிறைந்த அவைக்கு சிறந்தாந்த வணக்கத்தோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஆங்கிலம் கற்றுத் தேர்ந்தாலும் தமிழின் சுவையை முழுமையாக நான் ருசிக்கின்றேன் என்ற அளவில் தனது பயணத்தை பட்டிமன்றங்களில் இனிதே நடத்தி வரும் நடுவர் பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கமும் பாராட்டுகளும். இன்றைய தலைப்பு நம் வாழ்க்கை நமது கையிலா பிறர் கையிலா. ஆமாம் நண்பர்களே, நடுவர் அவர்களே சொன்னார்கள், ரெசப்டிவிட்டி அண்ட் ரெஸ்பான்ஸ். பட்டிமன்றம் ஒரு சுவைக்காக, கருத்து பரிமாற்றத்திற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா கிராமங்களிலும் இன்று சென்றடைந்து வருகின்றது. ஒரு பேச்சாளருக்கு கொடுக்கப்படும் பணம் வந்து தனது பர்ஸை நிறைத்தாலும் மனதை நிறைப்பது அங்கு உள்ள ரெஸ்பான்ஸும் ரிசப்டிவிட்டியும் தான். அவர்கள் தரும் அந்த கலகலப்பான சிரிப்பும் அந்த கைத்தட்டலுமே அவருக்கு கிடைக்கும் அங்க அதன் அங்கீகாரம். அப்பொழுது அவருடைய மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது? பிறர் கையில் தான் இருக்கின்றது. தட்டுங்கள் கைகளை. பிறர் கையில் தான் இருக்கின்றது பேச்சாளரின் வெற்றி, பிறர் கையில் தான் இருக்கின்றது. வாழ்க்கை ஏளனம், ஏமாற்றம், தடைகள், காயங்கள், கசப்புகள் அத்தனையும் நிறைந்ததுதான். தனி மனிதன் இதை முழுமையாக கணக்கிட்டு தனது பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. இதை நான் தவறாகவே சொல்கின்றேன். அனைத்தும் கலந்ததுதான். அது அனைத்திற்கும் பிறரும் காரணம், பிறரை முக்கிய காரணமாக அமைகின்றார்கள். மேலும் பதவி, பட்டம், போக்குவரத்து, படிப்பு இதையெல்லாம் தீர்மானிப்பது யார்? 1000 கனவுகள் நமக்கு இருக்கலாம். அப்துல் கலாம் சொன்னார், மறுக்கவில்லை. நடைமுறைப்படுத்தி அந்த டெஸ்டினி, அந்த
சிகரத்தை தொட வேண்டும் அல்லவா? அத்தனைக்கும் சாத்தியங்கள் எங்கு உள்ளது? இதெல்லாம் சமூகம் தான் தீர்மானிக்கின்றது. அங்குள்ள வாய்ப்புகள் தான் தீர்மானிக்கின்றது. கனவுகள் ஏராளம் இருக்கலாம். நான் உண்மை கதையை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களது வங்கி தனியாகவே தேர்வு நடத்தும். பழனியிலிருந்து பக்கத்து ஊரிலிருந்து ஒரு பெண்மணி பரீட்சை எழுத வருகின்றாள். நாங்கள் எல்லாம் அது இன்விஜிலேட்டராக இருக்கின்றோம். கல்லூரியிலிருந்து ஒரு ஆள், வங்கியிலிருந்து ஒரு ஆள். அவள் கனவுகளை சுமந்து வருகிறார். நீங்க கிராமங்களில் போய் உங்க பையன் எதுக்கு படிக்கிறான்னு கேட்டா பேங்குக்கு படிக்கிறான்னு சொல்லுவாங்க. பிகாம் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. பேங்குக்கு படிக்கிறாங்க. அவன் கடன் வாங்கி, தந்தை பெற்றோர்கள் கடன் வாங்கி கொடுப்பது கனவுகளை சுமந்து கொண்டு தன் பிள்ளையை படிக்க வைக்கின்றார்கள். அந்த அளவில் கல்வி முழுமையாக சென்று அடைந்துள்ளதா என்று பார்த்தால் இல்லை என்றே நான் சொல்லுவேன். கொடுக்கப்பட்ட படிவத்தில் முழுமையாக அவங்க நிரப்பவில்லை, போட்டோ ஒட்டவில்லை. அரை மணி நேரம் கிரேஸ் டைம் உண்டு. எக்ஸாம் பெல் அடிச்சு அரை மணி நேரம் டைம் கொடுப்போம். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை போட்டோ எடுக்கிற பக்கத்தில் ஸ்டூடியோ இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் அனுமதிச்சோம். கடைசியில் அந்த பொண்ணு வரவே இல்லை. போட்டோ எடுக்க போனால் வரவே இல்லை. இப்போ அவளுக்கு கைட் பண்ணவங்க மிஸ்டேக் தான். அந்த இடத்துல அவளுக்கு இருந்த கல்வி அறிவு, அவளுக்கு ஆர்வம் இருக்கு, நான் பேங்க்ல சேரணும், வெறி இருக்கு, தாகம் இருக்கு, வேகம் இருக்கு, அனைத்தும் இருக்கு. எங்கு தடைப்படுகின்றது? இதெல்லாம் அந்த சூழலில் தான் அவளுக்கு தீர்மானிக்கின்றது. அவள் வாழ்க்கை பிறர் கையில் அமைத்து விட்டது. அந்த கிராமத்தில் அவளுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. இது நான் வேதனையோடு சொல்லுகின்றேன். தலைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை நிலைமையை நான் உறக்க சொல்கின்றேன். இது சார் ஐயா அவர்கள் சொன்னார்கள், மது நாட்டிற்கு கேடு என்று எழுதி கொண்டே இந்த நாட்டில் வியாபாரம் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஒருத்தனுடைய வாழ்க்கை எங்கு தீர்மானிக்க கேடு? எல்லாமே கேடுதான். இறுதியாக நாட்டிற்கே கேடு விளைக்கும் மதுவையும் நம்மை அருந்த சொல்லி அதனால் வரக்கூடிய வரிகளையும் வருமானங்களையும் அரசு எடுத்து சென்றால் இங்கு ஒரு ஏழையின் வாழ்வை எது தீர்மானிக்கின்றது? அந்த சமூகமும் அந்த அரசும் தான் தீர்மானிக்கின்றது. அந்த வகையில் மிக மிக வேதனை தான். பிஏ படிக்க அனுமதி வழங்கி அன்பு செலுத்தி அரவணைத்துக் கொண்டார் என்று பெருமையாக சொன்னார்கள். தந்தது யார்? கணவர் அல்லவா? அப்பொழுது அந்த தீர்மானம் செய்யப்படுவது யார்? அந்த வீட்டில் கணவர் தான். பிறர் கையில் தான் வாழ்க்கை இருக்கின்றது. சுருக்கமாக சொல்கின்றேன், வாழ்க்கை தலைப்பு வாழ்க்கை. வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது? பிறப்பு தொடங்கி இறப்பு வரை தான் வாழ்க்கை. நான் பிறக்கும் போதே நமக்கு சிசரினா நார்மல் டெலிவரியா தீர்மானிக்கிற யாரு? டாக்டர் தீர்மானிக்கிறார். எந்த நேரம் என்னன்ட்டு. நம்ம நினைச்ச நேரத்தை வெளியே வர முடியுதா? நினைச்ச நேரத்துல வெளியே வர முடியாது, நினைச்ச நேரத்துல உள்ளேயும் போக முடியாது. நமது வாழ்க்கை பயணம் தொடங்குவதும் சரி முடிவதும் சரி பிறர் கையில் தான் இருக்கின்றது. நாம் போவதும் பிறர் கையில் தான் போகின்றோம். அதுதான் முக்கியமானது. ஏன் கொடிய கொரோனா சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளால் ஏதாவது செய்ய முடிந்ததா? இயற்கை விளையாடியதை விளையாட்டு. கொரோனா என்ற பெயரில் எவ்வளவு விளையாட்டு விளையாடியது, எவ்வளவு உற்பத்திகள் பாதித்தது, எவ்வளவு உயிர்களை நாம் பலி கொடுத்தோம். ஏதாவது நம்மளால் அதில் நிலைநிறுத்த முடிந்ததா? 2-3 வருடங்கள் நம்மளை உலுக்கி எடுக்கவில்லையா? இதில் அந்த இயற்கை இன்னும் விதிகம் ஒரு பெரிய ஒரு காரணியா அமையுது. ஏன் there is a saying இல்லையா? There is a woman behind every successful person. There is a woman behind every successful person. அதனால ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா தன்னால் அடைய முடியாது. பின்னாடி ஒரு பெண் தேவைப்படுறான். பிறகு கையில் தான் இருக்கு. அங்க குடிஞ்சு கூட அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால ஏன் வயதிக காலத்துல கூட இவ்வளவு அப்பா அம்மா பார்த்தாங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனா எவ்வளவு சொல்லணும்னு தீர்மானிக்கிறது யாரு? காலையில கிளாஸ் எடுத்தாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. இண்டிபெண்டன்சி அப்படின்னு சொன்னாங்க. டிபெண்டா இருந்துட்டோம்னா அவங்க தான் தீர்மானிப்பாங்க. பேசாம பக்கத்துல வெளியூர் மதுரைக்கு வடமலையார் கூட்டு போற பதிலா உள்ளூர் ஆஸ்பத்திரியில சேர்த்து நாங்களும் பார்த்தோம் சொல்ல கணக்கு எழுதி முடிச்சிருவாங்க. அதனால பார்த்துக்கோங்க, நம்ம வாழ்க்கை பிறர் கையில் தான். அது அங்க போனா போதும், இது ஓட்டு கொடுக்குறதா வெண்டிலேட்டர் கொடுக்குறதா வெறுமனையா ஊசியை போடுறதா டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. இந்த வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணி உயிரோட இருக்கணுமா? அதைத்தான் ஐயா நான் நாகரிகமா சொல்றேன். அதனால நம்ம வாழ்க்கை பூராமே பிறர் கையில் தான் இருக்கு. ஏன் திரைக்காக கதை செய்தார்களே பிகில் படம், அதில் ஒரு பெண்மணியை காண்பிப்பார்கள். ஒரு ஃபுட்பாலர், அவள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவள். வீட்டுக்குள் அவளை அந்த கிச்சன் அந்த அறைக்குள் இருக்கும் அளவே நடமாடும் அளவில் செய்து விடுவார்கள். இவளுக்கு ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை. உடைச்சு கொண்டு அதை செய்ய வைப்பாங்க. அப்போ அவளால் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடிந்ததா? முடியவில்லை. எல்லாமே பிறர் கையில் மாட்டிக்கொண்டு தான் முடிக்கின்றது. வாழ்க்கை என்பது பிறர் கையில் தான்.
நிறைய இருக்கு. ஐயா அனுமதித்தான் இன்னொரு சின்ன கருத்தையும் சொல்லி முடிக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, என்னுடைய நான் பட்டிமன்றமே உங்க கையில தான். அதாவது என்னோட உடன் பணிபுரிபவர் அவருக்கு ஒரு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வரணும் ஆசை. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நேற்று தான் நான் சொன்னேன், சிவகாசி இந்த மாதிரி போறேன், அநேகமா பட்டிமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க சார், என்னுடைய கதையை சொல்லுங்க சார் அப்படின்ற. என் வாழ்க்கை கையில இல்லை சார், மற்றவங்க தீர்மானிச்சாங்க. ஆனா நல்லா தீர்மானிச்சிருக்காங்க. அந்த தீர்மானிச்சவங்க பாராட்டலாம். ஏன்னா இவர் விவசாய குடும்பத்தில் படிச்சு நல்லா படிச்சு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணுன்ற எண்ணத்துல தான் போயிருக்காரு. அவங்க அண்ணன் என்ன செஞ்சிருக்காருன்னா, அடின்னு அடிச்சு ஒரு பேங்க்ல கொண்டு விட்டுட்டாரு. செங்கல்பட்டு பிரான்ச்சில் கொண்டு போய் வேலை சேர்த்துட்டாரு. ஒரு டெம்பரரி மெசேஞ்சர். அப்போ அந்த அனுமதி இருந்தது, அதனால அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. அப்புறம் பெர்மனன்ட் ஆக்கிடுறாங்க அவரை. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அவர் மெசேஞ்சர் கிளரிக்கலாக பரிசு எழுதி பாஸ் ஆகுறாரு. அப்புறம் திரும்ப இப்போ டெப்டி மேனேஜர் வந்துட்டாரு. அந்த என்ட்ரி டிக்கெட் கொடுத்தது அங்கே உள்ள ஹெட்லர் தான் அந்த குடும்பத்தோட நிலைமையை புரிந்து கொண்டு, தயவுசெய்து இந்த பையனை பேங்க்குக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட், இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வளர்ந்து வந்துடுவாங்க. இன்னைக்கு டெப்டி மேனேஜராக இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் நினைச்சிட்டு, அவர் இருந்த குடும்ப சூழ்நிலைக்கு நான் இப்போ ஒரு வங்கி தேர்வு எழுதிய கதை சொன்னேன்ல, நானும் இன்ஜினியரை போறேன்ட்டு இன்ஜினியர் பட்டம் வேணா வாங்கலாம், அவரால் முழுமையான இன்ஜினியர் ஆயிருக்க முடியுமானா இன்னைக்கு உள்ள கால போட்டி சூழ்நிலைக்கு ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு நல்ல முறையில் டெப்டி மேனேஜராக பேங்க் இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, மன நிறைவோடு இருக்கிறாரு. இதுக்கு தீர்மானம் பண்ணது யாருன்னா அந்த ஹெட்லர் தான். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக. ஆனால் வாழ்க்கைன்றது எல்லாமே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு காலையில் சொன்ன மாதிரி ஒரு வானவில் தான், பல நிறங்களின் அணிவகுப்பு தான் அது. அதனால நம்ம மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தேடுதலே மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணம். மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணம், வாழ்வை அதன் வழியில் ஏற்று பழகுவோம். ஒவ்வொரு தருணமும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். அதனால அதாவது அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. கொம்புள்ள மானுக்கோ வீரம் இல்லை, வீரமுள்ள கீரிக்கோ கொம்பு இல்லை. கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை. நீருக்கு நிறமில்லை, நெருப்புக்கு ஈரமில்லை, காற்றுக்கு உருவமில்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை. எவர் வாழ்விலும் நிறைவில்லை, எவர் வாழ்விலும் குறைவில்லை. ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் இறைவன். ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான். புரிந்துகொள் மனிதனே, அமைதி கொள், இயற்கை ஓட்டத்தில் ஓட பழகு, அதுவே நிறைவான வாழ்க்கை. நன்றி. வாய்ப்பு ஒரு பேங்கரா இருந்துட்டு ஒரு பட்டிமன்றத்துல பேசுறதுக்காக மொபைல் போன்ல இவ்வளவு செய்திகளை சேகரிச்சுட்டு சம்பளம் வாங்குற வாத்தியார் கூட இவ்வளவு தயாரிக்க மாட்டாங்க. அவ்வளவு தயாரிச்சுட்டு அருமையா பேசியிருக்காரு கார்த்திஷ். நல்ல செய்திகள்லாம் அருமையா சொல்லியிருக்கிறார். டாக்டர்கள் மேல அவருக்கு எக்கச்சக்க கடுப்பு இருக்கு. அது அவர் பேச்சுல அந்த 5 நிமிடத்திலே தெரிஞ்சிருச்சு. யார் தீர்மானிக்கிறது, எந்த மருந்தை கொடுக்கறது, எந்த ஊசியை போடுறது, உன்னைய பார்த்துக்கிறதுக்கு எந்த நர்ஸ் அனுப்புறதுங்கிறது வரைக்கும் புரியுதா? ரொம்ப முக்கியம். டாக்டர் கேட்கிறாரு, என்னையா உன் பிபி நர்ஸ் பார்த்தா நார்மலா இருக்கு, நான் பார்த்தா கூடுதலா இருக்கு. இவர் பிபி பார்த்தாருன்னா கூடுதலா காட்டு, நர்ஸ் அதே மெஷின் வச்சு பார்த்தா குறைச்சலா காட்டு. டாக்டர் கேட்கிறாரு, என்னடா நான் பார்த்தா கூடுதலா தெரியுது, நர்ஸ் பார்த்தா குறைச்சலா தெரியுது, நார்மலா தெரியுது, யாரா காரணம் அப்படின்னு. நர்ஸ் தான். நர்ஸ் கையை பிடிச்சி இப்படி வச்சு அந்த அப்படி செருகிற போதே சகலமும் நாட் ஓன்லி பிபி. டாக்டர் இந்த விளையாட்டை சூப்பரா பேசுகிறார். சூழ்நிலைன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? அந்த சூழ்நிலை தான்
வந்து தீர்மானிக்கும். அந்த சூழ்நிலையை தீர்மானிக்கிறவங்க பூரா அடுத்த ஆள் தான். நல்ல பாயிண்ட் அது. சூழ்நிலையை தீர்மானிக்கிறவங்க பூரா யாரு? இப்ப நான் பஸ்ல போறேன், ஏசி பஸ், பிரமாதமான பஸ், குடிகார பையன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க, நல்ல ஃபுல்லா லோடு போட்டு நல்ல பஸ், சந்தோஷமா போகணும்னு டிக்கெட் எடுத்து 1000 ரூபாய் கூட கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கேன். ஓல்வா புஷ் பேக் ஸ்லீப்பர். டிவியில படம், எனக்கு பிடிச்ச படம் விஜய் படம் ஓடிட்டு இருக்கு, பிரமாதமா பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். இவன் பக்கத்துல உட்காந்து, எங்க போறீங்க? சென்னைக்கு போறேன். சென்னையில் எங்க இறங்கணும்? உனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்பான். அந்த சூழ்நிலையவே கெடுத்துருவான். யாரு? இன்னொருத்தன். அந்த 12 மணி நேரம் பயணம், நான் அடிக்கடி சொல்ற ஜோக் சொல்றேன் பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பக்கம் ஒரு குடியாரம் வந்து உட்காந்துட்டான். இது ஆக்சுவலா என் வாழ்க்கையில நடந்தது, பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரை போட்டு டிரைவர் எடுக்கிற போது ஒரு ஜெர்க் ஆச்சு. பஸ் ஒரு ஜெர்க் ஆச்ச உடனே இவன், நமக்கு எப்படி இருந்து இதே மாதிரி வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன், உப்புக்குன்னு வாந்தி எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேரோட தண்ணி அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஆனா 12 மணி நேரம் அந்த சூழ்நிலையை விட்டான். அதில் என் வாழ்க்கை மட்டும் இல்லை, என் பிரயாணம் கூட யார் கையில் இருக்கு? இவர் கையில தான் இருக்கு. டிரைவர் தாறுமாறா ஓட்டுறான்னு சில டிரைவர் கையெல்லாம் விட்டுட்டு தண்ணி குடிப்பா பார்த்துருக்கீங்களா? கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கு சண்டைனா விலைக்கு விடுறதுக்கு டிரைவர் எந்திரிச்சு வந்துடுறாரு. யார் கையில் இருக்கு? சூப்பரா பேசுறாரு. ஆனா அவர் பேசுறதுல ஒரே ஒரு இடம் பிஹைண்ட், அது எல்லாரும் அதையே சொல்றாங்க. பிஹைண்ட் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ உமன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப நீங்க சிந்திக்க தெரிந்த பெண்கள்னால உங்களுக்கு தான் சொல்றேன். பிஹைண்ட் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ உமன். அதை வந்து பெண்ணை பெருமைப்படுத்துறதா நினைச்சுட்டு சொல்றாங்க. வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். ரெண்டு சேயிங்குமே தப்பு. Sir, there is a woman behind every successful man. Successful man எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண? வெற்றி பெற்ற மனிதன். அவன் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டான். அப்புறம் நீ பின்னாடி நின்னா முன்னாடி behind every, அந்த பழமொழி எப்படி இருக்கணும் தெரியுமா? Behind every man who wants to succeed there is a woman. அப்படி சொல்லணும். வெற்றி பெற வேண்டும் என்று எவன் ஒரு லட்சியம் வைத்திருக்கிறானோ அவனுக்கு பின்னால் ஒரு பெண் இருந்து ஊக்குவித்தால் தான் அவனால் வெற்றி பெற முடியும். அப்படின்னா அது சரியான பழமொழி. வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இல்லாடிதான் இல்லாடி வரல. புருஷனுக்கு முன்னாடி வந்த அப்புறம் கண்ணாடி பார்க்க முடியாது, கண்ணை நோண்டிடும். அடுத்து நம் கையிலே மேடம் தேன்மொழி, மறுபடியும் அனதர் டீச்சர்.